பீகார், ஒரிசா இப்படி மாநிலங்கள்லாம் என்ன 20 வருஷம் ஆனாலும் நம்ம அளவுக்கு முன்னேறாது, நம்ம ஸ்டேட் அளவுக்கு. நம்ம ரசிகர், அதனால நம்ம விஜய் பிடிக்கிறதுனால நம்ம ஓட்டு போடுறோம். ஐயோ, அதை என் பிள்ளைக்கு அடிச்சு போடுவாங்களே சொன்னா. அதிமுக பிஜேபி கூட சேர்ந்ததுனாலே இந்த டெபாசிட் கூட நிறைய இடத்துல வாங்க வாய்ப்பு கொடுத்ததானே தெரியும். வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? நான் வந்து டிவிகேக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன். ஒரு சில மாற்றங்கள் வேணாம்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இது வரைக்கும் அந்த மாற்றங்கள் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லையும் இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாடாக இருந்தாலும் சரி கிடச்ச மாதிரி இல்லை. ஸோ ஒரு புதிய கட்சி வருதுன்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால நான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நான் ஓட்டு போடுறது எப்போவுமே தேசிய ஜனதா கட்சிக்கு தான் போட்டுட்ருக்கேன். இந்த வருஷம் இது வரைக்கும் முடிவு பண்ணலை. ஆனால் எனக்கு அந்த டைமில் ஒரு இது என்ன முடிவு எடுக்கிறதோ அதுக்கு தான் ஓட்டு போடுவேன் கண்டிப்பாக. 2026 எலெக்ஷனில் நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? இப்போ நான் மொத்தத்தில் பேசிக்கலி பார்த்தோன்னா நம்ம விஜய் அண்ணன் ஓட்டு போடுறோம். ஏன்னா புதுசாக வந்தால் நம்மளுக்கு மாற்றம் கிடைக்கும்ல, அப்படி நம்ம நல்லது நடக்கும், நமக்கு மக்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் எதனால விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம ரசிகர், அதனால நம்ம விஜய் பிடிக்கிறதுனால நம்ம ஓட்டு போடுறோம் விஜய்க்கு. ஐயோ, அதை என் பிள்ளைக்கு அடிச்சு போடுவாங்களே சொன்னா. விஜய்க்கு போடுவோம். எதனால நீங்கள் விஜய்க்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? இங்கே இருந்தவர் நாட்டை அழிச்சாச்சு, நான் வந்து நல்லாக்கு வேண்டி சொல்லுவாரு. வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? அது எங்க விருப்பம். என்னைக்கு போடணுமோ அன்னைக்கு நம்ம யாருக்கு போடணும் நாங்க என்ன முடிவு பண்ணல. பிள்ளை எல்லாம் சொல்லியிருக்கு விஜய்க்கு போடணும்னு. எங்க பிள்ளை சொல்லியிருக்கு. எங்க விருப்பம் என்ன இது பண்ணா முடிவு பண்ணல. நான் பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு வந்து சீமா ஏடிஎம்கே இதில் இருந்தாலும் எனக்கு ஏடிஎம்கே இப்போ அந்த கூட்டணி ஒன்றும் பிடிக்கல. சீமான் பெஸ்ட்டு. இன்னொன்று ஆப்ஷன் இருக்குது பிஜேபி. ஆமாம், அந்த ரெண்டுக்கு இதில் ஏதாவது ஒன்று. எதனால நீங்கள் வந்து இந்த ரெண்டு கட்சி நீங்கள் வந்து இதெல்லாம் இது சீமான் அப்புறம் ஒரு வேளையில் ஒரு நேர்மையாக இருக்கார், உண்மையாக இருக்கார். சில வேலை முட்டாள்தனமாக இருந்தாலும் சில வேலை கொஞ்சம் நல்லா ஒரு இது பண்ணுறாரு. ஆனால் பிஜேபியை பொறுத்தவரையில் ஒரு நல்ல கட்சி தான். ஆனால் அவங்க ரூபா இறக்கல, அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். இப்போ நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு ரூபா தான் முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், மக்களுக்கு முக்கியம் இல்லை. அந்த மகளிர் உரிமை தொகை எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சில பாவப்பட்டது. வரைக்கும் ஒரு நல்ல இதாக பார்ப்போமே. வரக்கூடிய 2026 எலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஓட்டு வந்து இப்போ நான் முடிவு செய்யலை. அந்த இது கடைசி கட்டத்தில் இருக்க சூழ்நிலை பொறுத்து எதுக்கு நீங்கள் ஓட்டு போட ஆசைப்படுறீங்க? அந்த புது கட்சி ஏதாவது இருந்தால். புது கட்சி எதனால புது கட்சி நீங்கள் ட்ரை பண்ண ஆசை? புது கட்சின்னா பழைய கட்சி எல்லாமே ஃபுல்லாக இந்த ஊழல் செய்யனால புது கட்சி. இப்போ புது கட்சி வருது, அந்த கட்சியும் ஊழல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை, ஒருக்கா வாய்ப்பு கொடுத்தாதானே பார்க்கணும். வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும் நல்லது. வரக்கூடிய 2026 எலெக்ஷனுக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? மோடி அவர். எதனால நீங்கள் அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? அது நல்லா, இது கொஞ்சம் நல்லா இருக்கும். வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறீங்க? யாருக்குன்னு நம்ம அது நம்மளோட விருப்பம். ஆனால் வரக்கூடிய 2026 தேர்தலில் கண்டிப்பாக திமுக தான் வின் பண்ணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதிமுக பிஜேபி கூட சேர்ந்ததுனாலே இந்த டெபாசிட் கூட நிறைய இடத்துல வாங்காது. பிஜேபி தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நல்லது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். பிஜேபி தமிழ்நாட்டுக்கு இந்தந்த நல்லது செஞ்சுருக்குன்ட்டு யாராவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். அதிமுக பிஜேபி கூட சேர்ந்ததுனாலே இந்த ட்ரிப்பு நிறைய இடத்துல டெபாசிட் கூட வாங்காமல் ஆக போகுது. அதான் உங்கள் 2026 தேர்தலில் மறுபடியும் திமுக தான் ஜெயிக்கும். நான் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா வந்து திமுக மக்களுக்கு செஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே தமிழ் முதல்வன் திட்டம் அது இதுன்னு சொல்லி ரொம்ப ஏழை பிள்ளைகளை டாப் லெவலில் படிக்க வச்சுருக்காங்க. வறுமை கோட்டுக்கு அடியில் உள்ளவங்கள நிறைய பேரை தேர்வு பண்ணி விளையாட்டு லெவலில் நல்லா மேம்படுத்தியிருக்காங்க. மகளிருக்கு மாதம் 1000 ரூபா எதுக்கும்பாங்க. அந்த 1000 ரூபா இல்லாத ஆளுக்கு தான் அதோட அருமை புரியும். அதே மாதிரி பஸ் போக்குவரத்து இலவசம் எதுக்கும்பாங்க. இலவசம் வந்து நானும் உங்களுக்கு எனக்கு அது பெருசாக இருக்காது. நம்ம வீட்டு ஆட்களுக்கு அந்த டெய்லி 50 ரூபா டிக்கெட் எடுத்து ஒரு பொண்ணு வேலைக்கு போகுதுன்னா அந்த பிள்ளைக்கு அது பெருசாக தெரியும். அதை பயன்படுத்தக்கூடிய ஆளுக்கு தான் அது பெரிய விஷயமா இருக்கும். சொல்கிறது ஈஸி. இப்போ எந்த ஆட்சி வந்தாலுமே அவங்க வீட்டு காசு எடுத்து மக்களுக்கு பண்ணுறே இல்லை, கடன் வாங்கி தான் பண்ணணும். அது நம்ம ஸ்டேட் இல்லை, எந்த ஸ்டேட்டுமே அதுதான் முடிவு. வெளியிலேருந்து கடன் வாங்கி தான் பண்ணணும். கடன் வாங்கினாலும் அது என்ன பண்ணுறான்னு ஒன்று இருக்கலாம். இன்னும் பீகார், ஒரிசா இப்படி மாநிலங்கள்லாம் என்ன 20 வருஷம் ஆனாலும் நம்ம அளவுக்கு முன்னேறாது, நம்ம ஸ்டேட் அளவுக்கு. கல்வி தரமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நம்ம தான் முன்னிலையில் இருக்கோம்.